இப்போ அவர் வந்து கொஞ்ச நாள்லயே ஒரு 109 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கரண்ட் பில்லு ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க அம்மாவால சுத்தமா கட்ட கூட முடியல. நான் எஸ்சி தான், நான் இந்து தான். ஆனா எனக்கு வந்து காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அதிகமான மார்க்கு 478 டோட்டலு, கட் ஆஃப் 335. எங்களுக்கு ஒரு 2 மார்க் கம்மியா இருந்தாலும் எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க மாசம் 1000 ரூபாய் போறது அந்த படிப்புக்காக மட்டும் தான். எல்லாத்துக்குமே அப்ளை பண்றோம். கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் அங்க சேர் இருக்க மாட்டேங்குது. எஸ்சில இருக்கவங்க வீடுள்ளே படிக்கட்டு வச்சு வீடு கட்டி வச்சிருக்காங்க. எம்பிசி இருக்கவங்க தெருவுல 10 இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்காங்க. அப்படிலாம் யாருமே இது பண்ண வேணாம். எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்னே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவர் வந்து கொஞ்ச நாள்லயே ஒரு 109 கிட்ட ஆயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேஸ்ட், இது வந்து என்னோட விஷயத்துல ரொம்ப இதுவாயிடுச்சு. நான் எஸ்சி தான், நான் இந்து தான். ஆனா எனக்கு வந்து காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த எஸ்சி, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அதெல்லாம் இல்லாம எல்லாருமே ஒண்ணு. அவர் எல்லா சாமியும் கும்பிடுறாருல, எல்லாருமே கும்பிடுறாருல. அப்ப அதுக்கேத்த மாதிரி இங்க எல்லாருமே ஒண்ணு. மார்க் அடிப்படையில நீங்க காலேஜுக்கு நீங்க சீட்டு, ஸ்கூலுக்கு நீங்க அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே பெஸ்டா இருக்கும். நீங்க வந்து இந்த இப்போ கவர்மெண்ட் காலேஜ் தான், அதுல இப்போ என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு, நாங்க எல்லாருமே ஈவினிங் ஷிஃப்ட் தான். அவளுக்கு மார்னிங் கிடைக்கணுன்றதுக்காக காசு கொடுத்து சேர்ந்து அவளுக்கு மார்னிங் ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நான் அதிகமான மார்க்கு 478 டோட்டலு, கட் ஆஃப் 335. எங்களுக்கு ஒரு 2 மார்க் கம்மியா இருந்தாலும் எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நான் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கிறேன். இந்த கேஸ்ட் அதெல்லாம் இல்லாம நீங்க மார்க் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்டூடெண்ட்க்கு வந்து பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இது மட்டும் நாங்க படிக்கிற விஷயம் தான். எங்களுக்கு வந்து இந்த மாசம் காசு, அதுக்கப்புறமேட்டு இவங்க இவ்வளவு சேவை பண்றாங்க, இவ்வளோ எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு, நெக்ஸ்ட் படிப்பு செலவு. நீங்க மாசம் 1000 ரூபாய் போறது அந்த படிப்புக்காக மட்டும் தான். எல்லாத்துக்குமே அப்ளை பண்றோம். கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் அங்க சேர் இருக்க மாட்டேது, கீழே தான் உட்கார வைக்கிறாங்க. அவ்வளவு இது. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிரைவேட் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி கொஞ்சம் நல்லா இது பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலுமே இதோட பெனிஃபிட்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகே தான், எல்லாமே இதுதான். ஆனா இப்போ கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ கிடைக்காம இங்கதான் தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஒருத்தர் எனக்காக பேசி அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போ அவங்க மூலியமா சொல்லி தானே இது பண்றாங்க. இப்போ காசு கொடுத்து நீங்க மார்னிங் ஷிஃப்ட் போறதுக்கு மார்க் அடிப்படையில நீங்க வாங்கிருக்கலாம்ல. எங்களுக்கு இது மட்டும் தான். கேஸ்ட் ரொம்ப பிரச்சனையா இருக்கு எல்லா இடத்துக்குமே. அவ்வளவுதான். இன்னமும் இந்த லஞ்சம் ஊழல்லாம் நடந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல நிறைய கம்மியாயிருச்சு, அந்த அளவுக்கு பெருசா கேட்கல. ஒரு சில இடத்துலலாம் நடக்குது, ஒரு சில இடத்துல நடக்கல. இப்போ எங்களுக்கு காலேஜுக்கு மட்டும் இந்த மாதிரி என் கண் எதிரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். எனக்கு தளபதி வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லிடுறாங்க. எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஏன் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, எதுக்காக கேக்குறாங்க? இதெல்லாம் இல்லன்ட்டு தானே நம்ம தளபதி வேணும், அவரு சிஎம் அவரா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தானே எல்லாம் இது பண்றாங்க. எதுக்கு மறுபடியும் கேஸ்ட பத்தி பேசுறாங்க? கேஸ்ட்ன்றதே ஒழியணும். இந்து மதம் அதெல்லாம் இந்த எஸ்சி எம்பிசி அதெல்லாம் வேணாம். நீங்க காசு போடுறதா இருந்தாலும் எல்லாருமே இங்க ஒத்துமையா பாருங்க. எல்லாருக்குமே காசு போடுங்க. எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். இப்ப எஸ்சின்றாங்க, எஸ்சி கோட்டால இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் போடுற, 2000 ரூபாய் போடுறோன்றாங்க. எஸ்சில இருக்கவங்க வீடு உள்ளே படிக்கட்டு வச்சு வீடு கட்டி வச்சிருக்காங்க. எம்பிசி இருக்கவங்க தெருவுல 10 இருக்காங்க. எல்லாருமே அப்படி இருக்காங்க. அப்படிலாம் யாருமே இது பண்ண வேணாம். எல்லாரையும் பொதுவா பார்க்கணும். இங்க வந்து இவங்கள ஒரு மாதிரி பாக்குறது, இவங்கள ஒரு மாதிரி பாக்குறது நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. நீங்க தளபதி வரீங்களோ இல்ல இதுக்கு அப்புறமேட்டு யாரு வரீங்களோ, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ, அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு எல்லாருமே எங்களுக்கு கரெக்டா இருக்கணும். எங்களுக்கு அது மட்டும் போதும். நீங்க காலேஜ் போயிட்டு வரீங்க, நீங்க போயிட்டு வர அந்த ஒரு 8 hours 10 hours நீங்க என்னென்ன விஷயம்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? இந்த பஸ் ரொம்ப எங்களுக்கு பஸ் பாஸ் இருந்தாதான் நான் உங்களை சேர்ப்பேன் அப்படின்றாங்க. இப்போ சொல்றாங்க இந்த மாதிரி ஏசி பஸ் விட்டோம், ஃப்ரீ விட்டோம் அப்படின்றாங்க. ஆனா ஏசி பஸ்ல இன்னும் நாங்க போகல. இந்த மாதிரி கொரியன் பஸ்ல இருக்குல்ல, அதுலலாம் வந்து காசு கேட்குறாங்க. நீங்கள் பஸ் பாஸ் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். ஐடி கார்டெலாம் எங்களுக்கு போட்டாலே இது பண்ணிருவாங்க. ஆனால் ஐடி கார்டெலாம் நீங்கள் காட்டக்கூடாது, நீங்கள் பஸ் பாஸ் தான் காட்டணும் அப்படின்றாங்க. பஸ்ஸு பிரச்சனை அதான். பஸ் பிரச்சனை, கேஸ்ட், இது 2 மட்டும் தான் என்னோட சைடு. மிச்சம் எல்லாமே எனக்கு தளபதி பண்றதெல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட் கரண்ட் பில்லு ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க அம்மாவால சுத்தமா கட்ட கூட முடியல. நானே எங்க அண்ணனை மட்டும் தான் இருக்கோம். அவனும் வேலைக்கு போக மாட்டா, காலேஜ் தான் படிக்கிறோம் 2 பேருமே. கரண்ட் பில்லு சுத்தமா கட்டவே முடியல. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி கம்மி பண்றது அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே தாங்க போதும். அதுவே
கம்மிலாம் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ரா ஃபீலாம் வேணாம். எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணா ஒத்துமையா எல்லாம் ஒரே மாதிரி பார்த்தா போதும். இவங்க அவங்கன்ட்டுலாம் இப்ப வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த caste அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்னமும் அது எங்கெங்கேயும் யார் மூலியமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ அது வந்து எப்படி ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இங்கன்ட்டு இல்ல, இங்கன்னு பாக்குறது வந்து நம்ம படிப்புக்காக மட்டும்தான் பாக்குறாங்க. இந்த ஊர் சைட்லலாம் வந்து இந்த ஆளுங்களை வெட்டுறது அப்படி இப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மாத்துறோமோ நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கிட்ட இருக்கிறவங்க அப்படிலாம் சொல்லி கூட நம்ம மாத்தலாம். நம்ம நினைச்சா முடியும். தளபதி இப்ப நம்ம வரணும்னு நம்ம நினைச்சது வந்துட்டாரு. இப்ப அதுக்கப்புறமேட்டு அவர் சொல்றதா எதுவா இருந்தாலுமே சொன்னதுல மாறும்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் மாறும். நான் பேசுறது இப்ப மாறும், அவ்வளவுதான். ப்ரைவேட் காலேஜில் நிறையா காசு வாங்குறாங்க. என்னோட காலேஜ் பற்றி சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜில் தான் சேரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கிடைக்கல. ப்ரைவேட் எப்படி எதுக்கு ப்ரைவேட்னா இந்த கேஸ்ட் பிரச்சனை ஃபஸ்ட்டு. செகண்டு காசு இருந்தால் தான். நான் வந்து படிக்கிற காலேஜில் மார்னிங் வந்து எய்டட், ஆஃப்டர்நூன் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ அதனால் எய்டட்க்கு வந்து கம்மி காசு தராங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா இந்த காலேஜில் படித்தா நல்லா படிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போகிறோம். ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடச்சிது. அதில் வந்து லட்சத்துக்கு மேலே ஃபீஸ் கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண, நல்ல காலேஜில் படித்து தான் அவனு உமன்ஸ் காலேஜ். லஞ்சம் ஊழல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமாம், நான் நடந்து தான் இருக்குது. இங்கேன்னு இல்லை, அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல சம்திங் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க உங்க வீட்லலாம் யாரும் சப்போர்ட் பண்ணாங்க? வீட்ல டிவிக்கே தான் இருந்தேன். ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதால கண்டிப்பா ஆமாம். மாற்றம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு இதெல்லாம் மாற்றமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் பாதுகாப்பு நல்லா இருக்குது. அப்புறம் நிறைய நடந்திருக்கு. கரண்ட் பில் மட்டும் கொஞ்சம் இடிக்குதாண்ணா. ரெண்டாவது வந்து பஸ் வந்து மகளிர் விடிய பயணம் விட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் காலேஜ் ஆண்டெல்லாம் வர மாட்டேங்குது. நிறைய வந்து இந்த ஏசி பஸ்ஸு, கொரியன் பஸ் மாதிரி அந்த மாதிரி தான் வருது. மகளிர் விடிய பயணம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வருது. அதுக்கு நாங்கள் நின்று பொறுமையாக இருந்து பார்த்து வரதா இருக்குது. டைம் ஆகிடுது, வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி ஆகிடுது. அண்ணா முக்கியமா இந்த விஷயம் மாற்றியே ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா என்ன விஷயம் மாற்றி ஆகணும்னா எல்லா கல்லூரியிலையுமே ஃபீஸ் ஒரே மாதிரி கேஸ்ட்டு பார்த்து இவங்க வந்து மார்னிங் ஷிஃப்ட்னா ஃபீஸ் கம்மியாக கட்டணும், செகண்ட் ஷிஃப்ட்னா அதிகமாக கட்டணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு மீடியமாக அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாத்துக்குமே எல்லாமே சமமாக எல்லாருக்குமே சமமாக இருக்கணும். கேஸ்ட் வைஸ் பார்க்கக்கூடாது அண்ணா. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு தான் கம்மி காசு கட்டணும், செல்ஃப் சப்போர்ட்டிங் படிக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.